தாத்தா ஆணைமுத்து அவர்களுக்கும் பஞ்சமி நில மீட்பு போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமணி அவர்களுக்கும் அண்ணன் இப்பொழுது மலர் வணக்கம் செலுத்துவார். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். பட்டியலின மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை வழங்கி ஆணை பிறப்பித்த ஜேம்ஸ் ரவீன் ஈர் அவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா ஆணைமுத்து அவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் புகழ் வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பஞ்சமி நில மீட்பு போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலைக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் வீர வணக்கம். பேசிய நமது உடன்பிறந்தார்கள், தங்கைகள், தம்பிகள் எல்லோரும் எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு, ஏன் பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றம், எதற்காக பஞ்சமர் நில மீட்பு என்பதையெல்லாம் வலியுறுத்தி தெளிவாக விளக்கி பேசினார்கள். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, நான் பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசித்து நிற்கிற என் உயிருக்கினிய தங்கைகளே, தம்பிகளே, இந்த நாட்டில் பல்வேறு பாகுபாடுகளுக்கும் கொடுமைகளுக்கும் காரணமாக இருப்பது சாதிதான். ஆனால் பன்னெடுங்காலமாக இந்த சாதிய சனியன் சாகாமல் உயிரோடு இருப்பதுதான் உலக அதிசயங்களில் மிக முதன்மையானதாகவும் மிக பெரிய அதிசயமாகவும் இருக்கிறது. இந்த சாதியை ஏற்றதாழ்வு, இந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு, பேதங்கள், இவற்றை துடைத்தெறிய வேண்டும் என்கிற நோக்கோடு போராடுவது தாழ்த்தப்பட்ட என் ஆதி தமிழ் சொந்தங்களை தவிர இந்த நிலத்தில் வேறு எவரும் இல்லை என்பது வெட்கக்கேடானது, அவமானகரமானது. இதை ஒழிக்க வேண்டும், துடைத்தெறிய வேண்டும் என்கிற துடிப்பு இங்கு எவருக்கும் இருந்ததாக தெரியவில்லை. என்னரும் தமிழ் சொந்தங்களே, குடிகள் படுகிற அந்த பெருந்துயரத்தை பார்த்து 1844 அடிமை சட்டம் ஒழிக்கப்பட்ட பிறகும், நீக்கப்பட்ட பிறகும் இந்த அடிமை நிலை மாறல. அப்ப 28 ரூபா 4 காசு ஒருத்தர் கடன் வாங்குறாரு. அந்த கடனுக்கு காலம்புற அவர் குடும்பமா உழைக்குது. வட்டி, வட்டி மேல வட்டி, இப்படி கட்டி கட்டி அடிமையாகுது. ஒருவேளை இந்த அடிமை நிலையிலிருந்து மீளணும்னா வேற ஒரு பண்ணையாற்ற கடனை வாங்கி அந்த கடனை இந்த பண்ணையாற்ற கட்டி திருப்பி இங்கிருந்து மீண்டு போய் அந்த பண்ணையாருக்கும் அடிமையா தான் உழைக்கணும். அப்ப வாழ்நாள் முழுமைக்கும் இந்த அடிமை நிலையிலிருந்து மீள முடியாத இருக்க நிலை. ஒரு ஆண் என்றால் காலையில 7 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த ஆண்டைக்கு உழைக்கணும், ஆணும் பெண்ணும். ஆணுக்கு 4 அணா, பெண்ணுக்கு 2 அணா சம்பளம், இவ்வளவுதான். இல்லைன்னா ஒருபடி தானியம். இப்படி மனித உழைப்பை சுரண்டி அடிமைகளா வைத்து உழைக்க வைத்து அவர்கள் செல்வத்தை பெருக்கி நம்மளை வறுமையில் வாழ வைத்த அந்த கொடுமை சூழலை பார்த்து, கல்வி கிடையாது, பிள்ளைகள் படிக்க கூடாது, அவர்கள் பிள்ளைகள் பண்ணையார்களுடைய ஆடு மாடுகளை தான் மேய்க்க வேண்டும். இதிலே
குத்தகைக்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்ணுவதோ, வாரத்திற்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்ணுவதோ செய்யக்கூடாது. ஒருவேளை கொஞ்சம் நிலம் வைத்திருந்து விவசாயம் செய்தால், செய்ய நீ முற்பட்டால் அவன் தண்ணீர் தட மாட்டான். ஏன்னா தண்ணீர் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்ப வழி இல்லாமல் அந்த நிலத்தையும் ஆண்டைக்கே விற்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்ப தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள், இந்த மக்களினுடைய சமூகம், பொருளாதாரம், இந்த கல்வி, இதற்கெல்லாம் கலாச்சாரம், இதற்கெல்லாம் மேம்பாட்டிற்கு இதற்கெல்லாம் இருக்கிற ஒரே வழி பொருளாதார வளர்ச்சி தான். இதற்கு ஒரே வழி அதுதான், பொருளாதார மேம்பாடு. அதற்கு இருக்கிற ஒரே வழி நிலம்தான். அன்னைக்கு அதுதான் பெரிய பொருளாதாரத்துக்கு பெரிய அடிப்படை இருக்கு. அப்ப அந்த நிலம் தான், அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதுதான் இதற்கு ஒரே வழி என்று உணர்ந்து அறிந்து போற்றுவதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருந்தகை இந்த ஜேம்ஸ் ட்ரெமன்ஹீர் நம்மளை அடிமைப்படுத்தி ஆள வந்தவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கருணை கூட, இரக்கம் கூட இந்த நாட்டில், சொந்த நாட்டில் வாழ்ந்த பண்ணையார்களுக்கு இல்லைங்கிறதான் பெரிய கொடுமை. அவர் இந்த திராவிடம் என்பதும், தாழ்த்தப்பட்டவன் என்பதும், பட்டியல் என்பதும், ஷெட்யூல் என்பதெல்லாம் செல்லரிச்சு போயிடுச்சு. இனிமேல் ஆதி தமிழன் என்பதுதான் இங்கே வழக்கத்தில் இருக்கணும், பெருமைக்குரிய சொல்லா இருக்கணும். ஆதி தமிழன் விடுதலை இல்லாது நீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை இந்த பிள்ளைகள் முன்வைக்க காரணம், அது இல்லைனா தமிழ் தேசிய விடுதலை என்பதே பொய், சாத்தியம் இல்லை. ஆதி தமிழன் விடுதலை அடையாது, மேம்பாடை அடையாது, உயர்வடையாது. தமிழ் சமூகம் எப்படி விடுதலை அடையும், மேம்படும், உயர்வடையும்? அது வெறும் வெற்று வார்த்தை, வெற்று வார்த்தை. என்னரும் தம்பி தங்கைகளே, என் கால்கள் வலுவிழந்து உறுதியற்று நின்றால் ஊழல் எவ்வளவு வலிமையானாலும் அது வீண். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு என் பங்காளி சொல்ற மாதிரி ஆயிரும். ஆதித்தமிழன் விடுதலை தான் அடிப்படை, அடிப்படையான. அதனால்தான் பஞ்சமர் நில மீட்பு, பைந்தமிழர் உரிமை மீட்பு என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். நாங்கள் இதை இவர் மீட்டு தருவார், அவர் பேற்று தருவார், கேட்டு தருவார், அதுக்கு வரல. இது இருக்கு, வர்றோம், திருப்பி எடுக்கிறோம், மீட்கிறோம், அதை சொல்றதுக்கு தான். இந்த 12,63,000 ஏக்கர் அதற்கு குறைஞ்சது 10 லட்சம் இடத்தையாவது எடுக்கிறேன். அது கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி, பெரிய இவரா இருந்தாலும் சரிதான். அங்க கோட்டை கட்டி இருந்தாலும் அது குட்டிய சோற ஆக்குறோம், தூக்குறோம், அவ்வளவுதான். அரை கிரவுண்ட் இடத்துல எங்க ஆத்தா அப்ப ஆக்கிரமிச்சுட்டான்னு நீ நீதிமன்றத்தில் ஆணையம் வாங்கிட்டு வந்து பேக்கும் போது எவ்வளவு வழிதாங்கி நின்று போன விட்டுட்டு போயிருவேன். முதல்ல கடற்கரையில் இருக்கிற சமாதியை முதல்ல பேக்கிறோம்டா. ஆக்கிரமிப்புல அநியாய ஆக்கிரமிப்பாதான்டா. ஒரு மனிதனை புதைக்க 6 அடி, 2 ஏக்கரா, 2 ஏக்கரா. இரு ஒரே சட்டம், கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம். ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு உலகத்தின் தலை சிறந்த 2வது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான். அதுவும் திராவிட இடுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை. பஞ்சமர் நில மீட்பு என்பது பைந்தமிழர் உரிமை மீட்பு என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் கடமையின் முதன்மையான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலத்தை மீட்காதவன், இந்த உரிமையை மீட்காதவன் எந்த நிலத்தை மீட்பாய், எந்த விடுதலையை பெறுவாய், எந்த உரிமையை பெறுவாய்? உனக்கென்று ஒதுக்கப்பட்ட உன் சொந்த நிலத்தை இழந்து நிற்கிற நீ எந்த நிலத்தை மீட்பாய், எந்த உரிமையை மீட்பாய், எந்த உரிமையை மீட்பாய்? இது ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய அநீதி ஆதி தமிழ் குடிகளுக்கு
பெருத்த தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் குடிகளுக்கு நிகழ்ந்தும் இது கண்டுகொள்ளாமல் போகிறது என்றால் எவன் ஆக்கிரமித்தானோ, எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவன் தான் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். அவனை சார்ந்தவன். அப்ப இதை கேட்க வேண்டியவர்கள், எதிர்த்து போராடி மீட்க வேண்டியவர்கள் அவர்களிடத்திலே கூட்டணி வைத்து நின்னதுனால அவன் அது கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. அதனால என் அருமை தம்பி தங்கள் நினைவைத்துக் கொள்ளணும். என் தம்பி தபு சங்கர் தான் எழுதுவான், திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி. ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன் உன் பொருளைத்தான் திருடுவான். திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான். புரியுதா உனக்கு?